மகாராஜா மூவி ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். இந்த படம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நல்ல ஒரு எமோஷனல் அண்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. மூவியில் ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ட்ராமா ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னா உங்களுக்கான படம் தான் இது. இது எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடிய படம் தான் இது. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஆக்டிங்லாம் விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக மொத்த படத்தையுமே விஜய் சேதுபதி மட்டும் தான் தாங்கியிருக்கிறாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பர். மேக்கிங் தான் இந்த படத்தோட ரெண்டு தான் இருக்கிற ப்ளஸ் எதுனா மேக்கிங்காக அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பர். படம் ஒர்த்து தான். ஓகே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர்ண்ணா. வைரமுத்தோட பாட்டு ரிலிக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் பாட்டு ஒன்று வரும், அது சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. அப்புறமா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பேக்கில் பின்னாடி வரும், அதுவும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாண்ணா. விஜய் சேதுபதி சாரோட 50வது படம். அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். 50வது படமே ஸ்பெஷல் தான். இல்லை என்ன ஸ்பெஷல் இதில் இல்லை, இந்த ரோல் வந்து ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு அப்பாவா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் மகாராஜான்னோன்னா பயங்கரமாக போட்டு 50th மூவி வேறு அடித்து பின்னி மாசான ஓப்பனிங்கு அது இதெல்லாம் பின்னி பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க சொல்லிட்டு வந்து பார்த்தா படம் வழக்கம் போல் விஜய் சேதுபதி படம். இன்ட்ரோல் வேறு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக போய்ட்டுருக்கு. அந்த கேரக்டர் வந்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு குப்பத்தொட்டி, அதை ரிப்பீட்டடாக டைலாக் போட்டுகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் போர் அடிக்கிறதோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்ட்ரலுக்கு பின்னாடி ஒட்டு மொத்தமாக அப்படியே கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணி சரியான ட்விஸ்ட்டு சரியான டேன் வந்து படத்தை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. லாஸ்ட்டு 20 minutes ப்ரீ கிளைமேக்ஸ் நம்மளால் உட்கார முடியல, அந்தளவுக்கு ஹெவி பெயின். சூப்பராக இருக்குது படம். நான் ஒரு அப்பா, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அதே கேரக்டர் தான் விஜய் சேதுபதி ஒரு பொம்பளை பிள்ளை. அவருக்கு வந்து பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்பா எப்படி வெகுந்தழுவாரோ அந்த கலரை வேறு மாதிரி சொல்லியிருக்காப்புல. பெஸ்ட்டு 50 படம் 49 படத்தில் இல்லாத ஆக்டிங்கு இந்த படத்தில் விஜய் சேதுபதி பண்ணியிருக்காப்புல. விஜய் சேதுபதி பிடிக்கும், அவரோட நடிப்பு பிடிக்கும்னா தேட்டரு வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லாகிடும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 24 லாஸ்ட்டில் வந்து பெஸ்ட்டு படம்னு ஒரு 10 லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த படம் வந்து டாப் 6க்குள்ளே அந்த படம் வந்துடும். ஃபைட்டுன்னு தான் சொல்ல, சாதாரண அப்பா வந்து கோவப்படும் போது எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஃபைட்டு தான். ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஒரு 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 ஏழை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் அவங்க எடுக்க மாட்டுறாங்க, அதை ரொம்ப ஆழமாக காமிச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க, அதை வந்து ரொம்ப ஆழமாக காமிச்சிருக்காங்க. இனிமேல் வர்ற படத்தில் வந்து ஏழைங்கள் கொடுத்தா கூட எஃப்ஐஆர் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஏதாவது படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. வழக்கம் போல் எல்லா படத்துலையுமே ஏழைங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க, ஏழைங்க கம்ப்ளைண்ட் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் மாற்றி சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து படத்துக்கு வருது. மக்களுக்கு வந்து விஜய் சேதுபதி ஆக்டிங்கில் வந்து படத்தை பார்க்கணும். சித்தாவை நம்ம எப்படி கொண்டாடினோமோ இந்த படத்தை கண்டிப்பாக அந்த மாதிரி கொண்டாடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப்க்கு நீங்கள் உலகம் வந்தால் போதும், படத்தில் ஒட்டுமொத்த கதையுமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமார் தான், கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். வழக்கம் போல் விஜய் சேதுபதி ரிப்பீட்டட் டைலாக் அந்த சாயந்தரம் 6 மணி இருக்கும் கொக்கரக்கோன்னு கூச்சில் அது மாதிரி ஒரு டைலாக்கை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க 4-5 தடவை. கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படி கலராக மாற்றி அழுக வச்சதை வெளியில் அனுப்புகிறாங்க. மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பேங்கு. அனுராக் கஷ்யப் வந்து சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. நாங்கள் என்ன சேதுண்ணா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோமோ அதை அப்படியே கொடுத்துட்டாரு. அவரோட 50வது படம் இப்போது அவர் மாதிரி ஒரு ஆள் நினச்சிருந்தா 50வது படம் ஒரு பெரிய டேரக்டரோட பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு கமர்ஷியல் படம், பயங்கரமான ஒரு கமர்ஷியல் படம், பெரிய ஸ்டார் கேஸ்டோட பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருக்கலாம். அவருக்கு அந்த மார்க்கெட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் எனக்கு கண்டென்ட் பேஸ்ட் பண்ணணுன்ட்டு அவர் இறங்குனதுக்கு இந்த படம் இது ரிசல்ட் கொடுத்துருச்சுண்ணா. அதுதான் மக்கள் செல்வம். அதுதான் படம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படம் தான் இது, ஆனால் எந்த ஒரு கமர்ஷியல் கிளீஷேவும் இல்லாமல் ரொம்ப சீரியஸான கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக டேரக்டர் சொல்லியிருக்காரு. அவர் 8 வருஷம் கழித்து ஒரு படம் எடுத்திருக்காரு. என்னப்போ அவர் முதல் படம் குரங்கு பொம்மை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான படம், ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்தின படம். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன வச்சுருந்தோமோ அதை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு இந்த படமும். அதே மாதிரி நிறைய அந்த ட்விஸ்ட்டு ட்ரெய்லர்லேயே வந்து அந்த யார் அந்த லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அது மாதிரி சர்ப்ரைஸ் தான் படத்தில் எவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு ட்விஸ்ட்டுன்னு பெருசாக வராது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தானா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு. படத்தில் ட்விஸ்ட் இல்லையா, படமே ட்விஸ்ட்டுன்னு தான். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் நிறையா ஒரு இது இருக்குது. ஆனால் அது புரிய கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான கதை இது சொல்கிறது. அவர் ரொம்ப சுலபமாக ஸ்க்ரீன் ப்ளே இது பண்ணியிருக்காரு. ஆனால் தனியாக கேட்டால் ரொம்ப கஷ்டமான கதை இது. ஆனால் அவர் ரொம்ப சுலபமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த ட்விஸ்டெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருண்ணா. அவர் எமோஷனலாக இருக்குது அந்த அப்பா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அந்த லாஸ்ட் 40 minutes செம்ம எமோஷனல் படம். ஆக்சுவலி படம் ஃபுல்லாக எமோஷனல் கண்டென்ட் தான். ஆனால் வந்து எங்கேயுமே ஓவர் டூ பண்ணல. லாஸ்ட் 40 minutes தான் அது ஓவரால் அந்த கோருக்கே வருது. அது சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கண்ணா. அது
அவர் எப்போவுமே எமோஷனல் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இன்டர்வல் சீன் அண்ட் கிளைமேக்ஸில் டைலாகே இல்லாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார். அது சூப்பராக இருந்துச்சு. அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுண்ணா. கேரக்டரை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, சிங்கம்புலியோட கேரக்டர் சொல்கிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போது விஜய் சேதுபதி, அனுராக் தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே செகண்டரி கேரக்டர்ஸ் தான். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக நட்டி சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு சீன் இருக்குது செகண்ட் ஹாஃபில், செம்ம ரெஸ்பான்ஸ் தேட்டரில். அது தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்ட படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு 2-3 படம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் தமிழ் சினிமா. கன்ஃபார்மாக பூஸ்டாக இருக்கும்ண்ணா. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஏஸ் பண்ணுறாரு, அப்புறம் இன்னும் 2-3 படம் பண்ணுறாரு. தொடர்ந்து இந்த மாதிரியே படம் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வில்லன் கேரக்டர்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் விஜய் சேதுபதி கிட்டேருந்து. ஏன்னா அது பார்த்தாச்சு. ஸோ இது எங்களுக்கு இப்போ வேணும். ஸோ இது பண்ணிட்டு அவர் மறுபடியும் ஹீரோவாக இந்த மாதிரி படம் பண்ணி ஒரு நானும் ரவுடி தான் ஒரு இது மாதிரி படம் பண்ணால் சூப்பராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய ஒரு எப்படி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம விஜய் சேதுபதி நிறைய விஷயங்கள் பேசுவார். அவர் சிங்கிள் டேக்கில் நிறைய டைலாக்ஸ்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃபும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபும் படத்தில் லேக் எந்த இடத்துலையுமே இல்லை, நல்ல எங்கேஜிங்காக போச்சு மூவி. ஸோ இந்த மூவி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு நான் வந்து 10க்கு 10 ரேட்டிங் கொடுக்குறேன். விஜய் சேதுபதி சார் நடித்ததுலேயே பெஸ்ட் மூவி தான். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, நிஜமாலே நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்க அவங்கவுங்க கேரக்டர் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நட்டு பார்த்திங்கன்னா அவர் பிசியாக இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம இப்படி லஞ்சம் வாங்கிக்கணும் ஒரு இதுவான ஒரு ரோல் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் படம் பார்க்கும்போது அதுலேயும் ட்விஸ்ட்டு ஒரு நாங்கள் அந்த மாதிரி இல்லை, போலீஸ்னால் இப்படியும் இருப்போன்ட்டு அதுவும் காமிச்சிருக்கிறாங்க. இன்னொரு ரோல் கேரக்டர் பார்த்திங்கன்னா சிங்கப்புலி அண்ணாவை பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போவுமே நம்ம வந்து காமெடியாகவே பார்த்தாச்சு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா அவரும் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு வில்லன் மாதிரி அவரும் பண்ணியிருக்கிறாரு. பார்க்கறதுக்கே அவ்வளோ கோபமும் வருது. இன்னொன்று வந்து அபிராமி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று மணிகண்டன், வாய்ஸ் மணிகண்டன், அவரும் வில்லனாக பண்ணியிருக்கிறாரு. நல்லா வந்திருக்கு படம்.